அவ வந்து இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளையாவே இருக்கா, நான் சொல்றது அவளுக்கு வந்து புரியல. சோ நம்ம வந்து நம்ம லோக்கலியா வந்து தான் நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா மர்ச்சன்ட்ஸ் தான் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஆன்சர் பண்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. சோ இப்போ இந்த இடத்துல யாரு வந்து ஃபாரினர்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்னது? சில்லி. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக் பாயிண்ட். வித்தியாசமான டைலாக். சோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. இன்னைக்கு நம்மளோட ப்ரோ சீரீஸ்ல பார்க்கக்கூடிய ப்ரோஸ் விசிட்டர் ஃப்ரம் தி டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் பிகாஸ் இட் இஸ் அ நியூ லெசன் தட் ஹஸ் பீன் ஆடட் அண்ட் இது டோட்டலாகவே ஒரு கான்வர்சேஷன் பேஸ்டு தான். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரோஸ்குள்ளே போகலாம். ஸோ மணி ஃபேமிலி வந்து இஸ் லிவிங் இன் த வில்லேஜ் நியர் ஜிஞ்சி. ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அண்ட் மணி லைக்ட் ஒன்லி a few vegetables. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா potatoes and lady's finger were the two that he liked very much. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க வந்து எங்க இருக்காங்க? ஒரு வில்லேஜ் நியர் ஜிஞ்சி. எந்த டிஸ்ட்ரிக்ட்? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் அவருக்கு பிடிச்சது ரெண்டே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒன் டே வென் அம்மா சர்வ்டு பொட்டேட்டோ கறி வந்து கொடுக்குறாங்க மணிக்கு. அப்போ என்ன நடக்குது? ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் பொட்டேட்டோஸ் டுடே பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள்ஸ். நான் இனிமேல் பொட்டேட்டோஸ் வந்து சாப்பிட மாட்டேன் பிகாஸ் அது எல்லாமே ஃபாரின் வெஜிடபிள் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. No, they are not. அம்மா brought them from the vegetable shop near the bus stop. இல்ல அம்மா வந்து வெஜிடபிள் ஷாப்ல இருந்து தான் வாங்குறாங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. So what? அப்பா, Selvi is too small to understand that potatoes are not from India. Our teacher told us that we should buy and eat locally grown food அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது அவரோட தங்கச்சியோட பேர் என்னது? செல்வி. அவ வந்து இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளையாவே இருக்கா, நான் சொல்றது அவளுக்கு வந்து புரியல. ஸோ நம்ம வந்து நம்ம லோக்கலியா வந்து தான் நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்க டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. She also told us to use things made in our country. Make in India or made in India format வந்து வராங்க. What else did your teacher tell you அப்படின்னு சொல்லி செல்வி உடனே கேட்குது. And you cannot order tomato soup either or even pineapple juice. Then you cannot eat popcorn the next time we go to watch a movie. Money then you can't order anything அப்படின்றத கடைசியாக சொல்கிறாங்க. நீ அப்போ வந்து ஒரு டொமேட்டோ சூப் ஆர்டர் பண்ண முடியாது, இல்லை ஒரு பைனாப்பிள் ஜூஸை ஆர்டர் பண்ணி குடிக்க முடியாது. அப்படி இல்லை நீ தேட்டருக்கு போனால் பாப்கார்ன் சாப்பிட முடியாது. அண்ட் அப்புறமா அவரோட தங்கச்சி செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதையுமே அப்புறம் ஆர்டர் பண்ண முடியாது மணி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிட்டு வந்து உள்ளே போடுறாங்க. ஸோ வை காண்ட் ஐ ஈட் பாப்கார்ன் ஆர் சூப் ஆர் எனி திங் தட் ஐ வாண்ட் டு அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் அது எல்லாத்தையும் நான் சாப்பிடக்கூடாது? டோன்ட் யூ நோ தட் corn, tomatoes and even lady's finger all came from other countries. ஸோ இது எல்லாமே வேற ஒரு கண்ட்ரில இருந்து தான் வந்தது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரியலி ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரி அம்மா? டிட் தே கெட் அன் ஏரோப்ளேன் அண்ட் கம் ஹியர் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. என்னது ஏரோப்ளேன் மூலமா வந்துச்சா அப்போ அப்படின்னு வந்து கேட்குறான். நோ சம் மர்ச்சன்ட்ஸ் brought them here long ago by sea. Why did they bring vegetables to India அப்படின்னு வந்து உடனே வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஏரோப்ளேன் பிடிச்சி வந்துச்சான்றது ஒரு கேள்வி. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா மர்ச்சன்ட்ஸ் தான் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஆன்சர் பண்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. ஸோ எதுக்காக வந்து வெஜிடபிள்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு அடுத்த கேள்வியை வந்து வைக்கிறாங்க. They could have brought some sweets. Why didn't they? அவர் வந்து எதுக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் கொண்டு வராங்க, ஸ்வீட்ஸையும் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு காமெடியான ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வராங்க. People came to India in search of spices, especially black pepper. ஸோ பொதுவாக வந்து எதை தேடி வந்திருக்காங்கன்ற ஸ்டேட்மெண்ட் உள்ள வருது. They came in search of black pepper. And man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. வாஸ்கோ ட காமா வந்து எங்க இருந்து வராரு? போர்ச்சுகீஸ்ல இருந்து வராரு. அண்ட் அவர் எங்க ஸ்டைல் பண்றாரு? கேரளால ஸ்டைல் பண்றாரு. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चंस. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இமேஜின் த ஜாய் ஆஃப் த sailors when they reached Kozhikode and found black pepper. They took a lot of pepper back to their country. வந்துட்டு அப்படியே சந்தோஷமா பெப்பர் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. They took spices from India அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. எஸ், பட் who bought the vegetables into India? The Portuguese bought them to India. Potato was one of those vegetables. So உள்ள கொண்டு வந்தது யாரு? போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் கொண்டு வந்ததுல ஒன்று தான் என்னது?
பொட்டேட்டோ அப்படின்றதையும் உள்ள கொண்டு வராங்க. வாவ், திஸ் பொட்டேட்டோ ஹஸ் டிராவல்டு சோ ஃபார் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ள வராங்க. கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் ஆர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு வந்து உடனே ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து உள்ள போடுறாங்க. ஹூ இஸ் ஆர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ வருது. அம்மா, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, என்னது என்னைய தான் வந்து நீங்க ஃபன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நோ, அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. ஸோ இப்போ இந்த இடத்துல யாரை வந்து ஃபாரினர்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்னது? சில்லி. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், this sailor was actually looking for India. He wanted to buy black pepper. Instead he found South America and the Chile. ஸோ இந்த செயலர் தான் என்ன பண்ணிட்டாரு, ஆக்சுவலாக அவருக்கு வந்து இந்தியாவுக்கு வரணும், ஆனால் அவர் வழி தவறி எங்கே போயிட்டாருன்னு பார்த்தோன்னா சவுத் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. எதுக்காக அவர் வந்து இந்தியாவை தேடி வர்றாருன்னா பிளாக் பேப்பருக்காக. ஆனால் ஆக்சிடென்டலாக சவுத் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது இல்லாமல் சில்லியை வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்போ பாருங்க, chilies are very popular in South America, but no one else in the world knew of this spicy fruit. ஸோ முதல் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து வேற யாருக்கும் இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கு. One day, a sailor named Christopher Columbus sailed to South America and he found the South America as well as the chili fruit. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வாஸ்கோ காமா, அதுக்கு அடுத்து வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். How sad for Columbus. It was a little sad because he went to South America, he found the chili. It was as spicy as the black pepper. And so Christopher Columbus packed the chili and took it back to his country with him. ஸோ இது வந்து ரொம்பலாம் வந்து சோகமான கதை கிடையாது. பிளாக் பெப்பரும் ஓரளவுக்கு ஸ்பைசியாக தானே இருக்கும். ஸோ அவருக்கு வந்து அந்த இடத்துல சில்லி கிடச்சோன்னே அதை எடுத்து பேக் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரா, அங்கேருந்து அவர் ஊருக்கே வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ பட் ஹவு டிட் இட் கம் ஹியர் அகெயின், எதுக்கு அப்போ இங்கே வந்தது? சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought to இந்தியா. அகெயின் வந்து இந்த சில்லிஸையும் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ இன் இந்தியா சில்லி வாஸ் ஃபர்ஸ்ட் brought into கோவா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், and the people there learned to use this new spice in their cooking. Before the entry of chilies, pepper was used in cooking. ஸோ சில்லி வரதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? பெப்பர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வாங்க டிட் யூ நோக்குள்ள போகலாம். Chilies were first known as Govai Mirchi. Soon there were many different kinds of chilies. Some were long and thin and others were fat and stubby. People in India and Sri Lanka began to use this in their cooking. Soon it spread to many other parts of the world. So அடுத்தடுத்து அது வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து அது பரவ ஆரம்பிக்குது. And how you make our food delicious, what a long distance you have traveled. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த சில்லியை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்க, அண்ட் ஹவு யூ மேக் அவர் ஃபுட் டெலிஷியஸ், வாட் அ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹவ் ட்ராவல். இது ரெண்டும் யார் வந்து சொன்னால், யார்கிட்ட சொன்னால், இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக் பாயிண்ட்டு, வித்தியாசமான டைலாக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டு வேஸ்ட் யூ வுட் பி வெரி பேட் அண்ட் ஸோ வி ஆர் கோயிங் டு ஈட் யூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்கிறா? செல்வி அவர்கள் சொல்கிறாங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்தா மணி, இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இட் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பிகாஸ் இட் ஹேஸ் இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபாரின் மர்ச்சன்ட் செயில்டு போர்ச்சுகீஸ் பாப்புலர் டெலிஷியஸ் எல்லாமே ஈஸியானது தான், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அப்படியே எல்லாமே பார்த்தோன்னே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். When don't upset a foreign visitor, it is meant for chilli. Selvi asked, did they come in aeroplane? Because she wasn't to understand her mother. Amma bought the vegetable from the shopping mall, supermarket or shops. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இதோட வந்துட்டு நம்ம இந்த ப்ரோஸை வந்து 100% கம்ப்ளீட் பண்ணுறோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வாங்குறாங்க, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ வி வில் see in the next ப்ரோஸ். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.